வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஒரு சின்ன குறிப்பு, ஒரு மூலிகையை பற்றி நம்ம சொல்லுவோம். தவசி முருங்கை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை எங்கு பார்த்தாலும் கிடைக்கும். ஆனால் அதை இனம் கண்டு கொள்வது உங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். அந்த தவசி மூலிகையை பார்த்திங்கன்னா அதனுடைய பூ சங்குப்பூ வடிவில் இருக்கும். ஆனால் அதே ப்ளூ கலரில் இருக்காது, சின்னதாக இருக்கும். ஷேப் வந்து சங்குப்பூ ஷேப்பில் இருக்கும். ஆனால் பூ வந்து வெள்ளையாக இருக்கும். மேலே ரோஸ் கலரில் ஒரு கூடப்பட்ட மாதிரி இருக்கும். இந்த மூலிகையினுடைய பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரம்பரையாக வியாதி இருக்கு இல்லையா, இந்த வியாதிகளை முதல்ல முக்கியமாக இது குணப்படுத்திடும். அதுக்கு சக்தி இருக்குது. பேரை பாருங்கள், தவசி மூலிகை என்று. தவம் செய்பவர்கள், தியானம் என்றால் எதுவுமே தெரியாதவங்க, தியானம் எப்படி செய்கிறதுன்னு கூட தெரியாதவங்க இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மூலிகையை பயன்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அந்த தியான நிலைக்கு இவங்க போவதற்கு இந்த மூலிகை பயன்படும். அந்த காலத்தில் சித்த புருஷர்கள் இந்த தவசி முருங்கை செடியை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தவசி முருங்கையை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த அடியில் இருக்கக்கூடிய விரை என்று சொல்லுவோம்ல, விதைப்பை, அது சுருங்கி விந்து வெளியே வராமல் இருக்கும். விந்து கெட்டிப்பட்டுடும். அப்போ தான் அவங்களால உட்காந்து தியானம் பண்ண முடியும். அதுக்காக இதை 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இதை தியானத்திற்காக இந்த மூலிகையை பயன்படுத்துவார்கள். மற்ற நிலையில் பார்த்திங்கன்னா, இது முதல்ல ஹார்ட் பிளாக் எடுத்து விட்டுடும், இதய அடைப்பு, அதுமாதிரி ரத்த நாளங்கள் அடைப்பு. அப்போ அதில் வெரிகோஸ் வெயின்ஸ்னு அதிகமாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரத்த நாள அடைப்புகளுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்திக்கலாம். விஷத்தன்மை உங்களுக்கு தெரியாமல் ஏதோ காணாக்கடி மாதிரி ஏதாவது அந்த விஷம் பூச்சிகள் தீண்டினால் அதை காணாக்கடி என்று பெயர் வச்சுருக்காங்க. ஆனால் எந்த பூச்சி தீண்டினாலும் சரி, உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து தியான நிலைக்கு இதை முக்கியமாக இதை பயன்படுத்துவாங்க நிறைய பேர். இது அறியாதவர்கள், அதனால் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஹார்ட் பிளாக் ரொம்ப முக்கியமானது. இந்த இலையை மட்டும்தான் பறிக்கணும். இந்த இலை தான் யூஸுக்கு வரும். இலையை பறித்து அது மாதிரி வெட்டுக்காயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். இன்னும் பல அரிய பெரிய நோய்களுக்கு இதை பயன்படுத்தி வர்றாங்க. இதை நான் கொடுத்த விதத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஹார்ட் பிளாக்குக்கு இது மிக முக்கியமான மூலிகையை பயன்படுத்துகிறாங்க. நல்லது தியான நிலை கூடலை, கை கூட எனக்கு தியானமே வரலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறவங்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்திக்கலாம். இது சட்னியாக இல்லை சூப்பாக இல்லை காய வைத்து பொடியாக வச்சு தேனில் கலந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி முறைகளை இது செய்யலாம். இது வந்து தவசி முருங்கை என்ற பெயர் பெற்ற மூலிகை. இதை படத்தோடு போட்டிருக்கிறேன், பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தணும் அதை பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.